மகிமைப்படுவதாக. ஒருமுறை கூட இந்த 7வது மாதத்தின் முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உங்க எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்துல ஒரே குடும்பமா இந்த இடத்துல பார்க்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவ்வளவுதான் சந்தோஷமா? எல்லா வாரமும் கேட்கிறேன், சத்தமா சொல்றது வரைக்கும் எப்படி நான் சொல்லிட்டே இருப்பேன். அடுதானே? இவ்வளவுதானா? கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்துல கூட இந்த மாதத்துக்காக இயேசுப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல வசனத்தை தர்றாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 10வது அதிகாரம் 31வது வசனம். சத்தமா வாசிங்க. ஆதலால் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில எப்படி எல்லாம் நீங்க வந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும். ஏசப்பா இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றாங்க, பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களா. சந்தோஷம் இருக்கா? ஏசப்பாவே நமக்கு சொல்றாங்களாம், பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்க அல்லேலூயா உங்க சந்தோஷத்தை வெளியே காட்டணும், அவ்வளவு சத்தமா இருக்கணும். அல்லனா காலை நேரம் அழகா தூக்கம் வரும், எல்லாரும் தூங்கிடுவீங்க. அது வரை பின்னாடி லைட்லாம் ஆஃப் பண்ணி போட்டிருக்கீங்க வசதியா, முகம் தெரியக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, தூக்கணும். அதனால சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? இதுல ஒரு நல்ல அழகான பேர்டை பத்தி சொல்லி இருக்கு, அடைக்கலான் குருவி. அடைக்கலான் குருவி ஒரு அழகான பேர்டு. யாருக்கும் தெரியுமா அடைக்கலான் குருவினா என்னன்னு? அது என்ன பறவைன்னு தெரியுமா? ஃப்ரெண்ட்ல இருக்க யூத் பிள்ளைங்க எல்லாம் தெரியாதுன்னு சொல்றாங்க, எனக்கும் தெரியல. பேர் அழகா இருக்கு, அடைக்கலான் குருவி. நமக்கு தான் பாக்கெட்லயே ஒரு வேர்டு வச்சிருக்கோமே, அதை எடுத்து பார்த்தேன். அது ஒண்ணு ஒரு பெரிய பேர்டு, அழகான பேர்டு அப்படியெல்லாம் இல்லை. அது ஸ்பேரோ, சிட்டுக்குருவி. தூக்குனாங்குருவி இல்ல, சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எத்தனை பேருக்கு தெரியும்? அதுதான் அடைக்கலான் குருவியா. அங்கங்க போய் அடைக்கலமா தங்குறதுனால அதுக்கு அடைக்கலான் குருவின்னு பேரா. அது பேர் ஷெல்டர் ஸ்பேரோ இங்கிலீஷ்ல. அது மனுஷங்க எங்கெல்லாம் குடியிருப்பாங்களோ, அது வனாந்திரத்துல போய் ரொம்ப கூடு வைக்கிறது இல்ல. மனுஷங்க எங்கெல்லாம் கூட இந்த சேர்ந்து தங்குறாங்க இல்லையா மனுஷங்க, அது பக்கத்துல அது நிறைய பேரோட, அதுக்கு அப்பா அம்மா, அதுக்கு சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அது ஒரு கூட்டமா வந்து தங்கி இருக்கும். நிறைய இந்த கேரளாக்காரங்க வீட்டுல வெளியே கூடு தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊருக்காரங்க அது ஒரு வாஸ்துன்னே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சிட்டுக்குருவி வீட்டுல வீடு கட்டுனா நிறைய செல்வம் செழிப்பு எல்லாம் வருமா. எங்கேயாவது கடையில கிடைக்குதான்னு இன்னைக்கு போய் பாருங்க. நமக்கு அதெல்லாம் ரொம்ப தேவை. கிடைச்சா வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா ஏதாவது சின்ன கூடெல்லாம் வாங்கி வச்சு பாருங்க. நீங்க பிடிச்சிட்டு அதை கூடு கெட்ட வைக்க முடியாது. அதுக்கா தோணணும் கூடு கெட்டணும்னு. அப்படி ஒரு அழகான பறவை. அதுக்கு நேச்சர் எல்லாம் பார்த்தேன், அவ்வளவு அழகா இருந்து. அது ரொம்ப பெரிய பறவை இல்ல, ரொம்ப ஃபியூ கிராம்ஸ் தான் அதுக்கு வெயிட். அவ்வளவு அழகான பறவை. அழகா துள்ளி 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்கு. வீடுகள் எல்லாம் அங்கங்க போய் மேல கூடு கெட்டுற ஒரு அழகான பறவை. இங்க நான் அந்த கார்ல இருந்து ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன். அப்ப ஃப்ரெடி சொன்னா, இந்த பாட்டுலாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலே இருக்கும்போது பாடின பாட்டு இல்லை. நான் சொன்னேன், இது நீ சின்ன பிள்ளையில இருக்க நேரம் பாடின பாட்டு இல்ல, நான் சின்ன பிள்ளையிலயும் இந்த பாட்டு தான் பாடினாங்க. எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருந்தப்பவும் இந்த பாட்டை தான் பாடியிருப்பாங்க. யாருக்கும் தெரியுமா? சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, ஒன்னு சந்தோஷமா படிச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமா பாடுறியே, உன்னை அழகாக படிச்சது யாரு? நமக்கு முன்னாடி யாரும் இந்த அடைக்கலான் குருவியை நல்லா வாசித்திருக்காங்க போல. சின்ன சிட்டுக்குருவியே, உன்னை அழகா படிச்சது யாரு? சந்தோஷமா சுத்துறியே, உன்னை அழகா படிச்சது யாரு அப்படின்னு ஒரு மனுஷன் கேக்குறாராம். அதுக்கு குருவி சொல்லுதான், என்ன சொல்லுதான்? ஐயோ ஐயோ இது தெரியாதா,
ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார், உண்ண உணவு கொடுக்கிறார், ஒரு கையிடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தை ஏற்படுத்தும் இருக்கிறார். அந்த சிட்டுக்குருவிக்கு அழகா தெரியுது, என்ன அழகா படைச்ச ஒரு ஆண்டவர் இருக்காரு, அவருக்கு எனக்கு சாப்பாடு போட தெரியும், என்ன அழகா சந்தோஷமா படைச்சது அவர்தான். ஆனா நம்ம மனுஷங்களுக்கு ஒரே கவலை. இங்க வந்திருக்கிற நிறைய பேருக்கு கூட அப்படிதான். நாளைக்கு என்ன செய்வேன், என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்வேன், நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்வேன், நான் ஒண்ணும் சேர்த்து வைக்கலையே, பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வருது, அது வாங்கி கொடுக்கணுமே, இது வாங்கி கொடுக்கணுமே, ஸ்கூலுக்கு கெட்டணுமே. இப்போ ஒவ்வொருத்தையும் நான் ஏதாவது தேவை இருக்கான்னு லைட்டா கேட்டா போதும், ஒரு 200 பேஜ் நோட்டு தீந்துருமா, ஃப்ரெண்ட்ல இருக்கிற ஆளுக்குன்னு சொல்றாங்க தீந்துருமா, அவ்வளவு தேவை எழுதுவீங்களா? ஆனா சிட்டுக்குருவி என்ன சொல்லுது, என்ன சந்தோஷமா ஒருத்தர் படைத்திருக்கிறாருன்னு சொல்லுது. மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 26, 26வது வசனமும் 31வது வசனமும் வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. என்ன ஒரு அழகான வசனம் தெரியுமா? ஏன் ஆகாயத்து பட்சி, எறும்பு, யானை எல்லாரையும் பிழை கூட்டுகிறாரா? இதுக்கெல்லாம் செய்தா ஒன்ன போஷிப்பது அவருக்கு லேசான காரியமா? அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பது லேசான காரியமா? இத தெரிஞ்ச இந்த பாடகர் கடைசியா பாடியிருப்பாரு, ஆமா சிட்டு குருவியே, ஆமா சிட்டு குருவியே, இது மனுஷங்களுக்கு புரிவதில்லையே, உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரோ, இந்த உண்மையும் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து கேளுங்க, இந்த உண்மை தெரியுமா? ஆகாயத்து பட்சி அவர் அழகா சந்தோஷமா படைச்சு எல்லாம் கொடுப்பாருன்னா உங்களை காக்குறது அதிக நிச்சயம் அல்லவா? சும்மா தூங்குனாலும் பரவாயில்ல, பக்கத்துல உள்ள பிரதரை தட்டி கவலைப்படாதீங்க என்ன, சும்மா சொல்லுங்க கவலைப்படாதீங்க என்ன, ஆகாயத்து பட்சிக்கு செய்தா உங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு, இன்னைக்கு செய்தே அனுப்புவாராம். சரி, நம்ம காரியத்திற்கு வருவோம். மத்தேயு 10வது அதிகாரம் 31வது வசனம். பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். எப்படி வந்தீங்களோ தெரியலன்னு சொன்னேன்ல, ஆனா ஆண்டவர் இயேசுப்பா இன்னைக்கு இந்த நாள்ல உங்களை இங்க கொண்டு வந்தது உண்மையானா உங்களை விசேஷித்தவர்களாய் அனுப்ப வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மத்தேயு 10வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காசுக்கு 2 அடைக்கலாம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ரொம்ப சீப்பான பறவை, அது ரொம்ப காஸ்ட்லி பறவை கிடையாதாம். அந்த காலத்துல ஒரு காசுக்கு எத்தனை கொடுத்தாங்களாம்? 2 அடைக்கலாம் குருவி கிடைக்குமா? அவ்வளவு ஒரு சீப்பான பறவை. நாங்க எங்க வீட்டுல நல்ல நல்ல பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். ஆப்பிரிக்கன் பேரட், காக்கட்டை எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பேர்டு. வாங்கி போடுவோம் ஆசையில, அப்புறம் அதை கவனிக்கதான் மாட்டோம். கொஞ்ச நாள் அது பிரச்சனை போயிடும். சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இந்த அடைக்கலான் குருவி ரொம்ப சீப்பான பறவை. சும்மா கொஞ்சம் காசு கொடுத்தாலே கிடைக்கும். 1 ரூபா கொடுத்தா 2 பேர்டு கிடைக்குதான். இவ்வளவு சீப்பான, இவ்வளவு காசு குறைஞ்ச இந்த அடைக்கலாம் குருவிய கூட, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாத. அதை பாதுகாக்க ஒருத்தரும் இல்ல, ஆனா கூட உங்க பிதாவின் சித்தம் இல்லாம அதுல ஒண்ணு கூட கீழே விழாதான். அதுவே கீழே விழாதுன்னா நம்ம எல்லாரும் ஏசப்பாவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஏசப்பாவுக்கு பிள்ளைங்க. நம்மள தரையில விழ ஏசப்பா அனுமதிப்பாரா? ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நான் பல தடவை சொல்றேன், நான் பாஸ்டர் இல்ல, டீச்சர், நீங்க சொன்னாதான் நான் திருப்பி சொல்லுவேன்.
கீழே விழ ஏசப்பா அனுமதிப்பாரா, அனுமதிக்க மாட்டாரா? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை மட்டும் அவர் தரையில விழ விட மாட்டாருன்னு இல்ல, அவர் உங்களுக்காக சொன்ன வார்த்தையை கூட தரையில விட மாட்டாராம். வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான். 3:19. சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. தரையிலே விழுந்து போக விடவில்லையா? உங்களை மட்டும் தரையில விட மாட்டேன்னு ஏசப்பா சொல்லல, உங்க எல்லாருக்காகவும் ஒரு நாள் ஒரு வார்த்தை தந்தாருல, உங்க நான் இப்படிதான் வைப்பேன்னு அந்த வார்த்தைய கூட ஏசப்பா தரையில விடவே மாட்டாராம். அவர் சொல்லி நடக்காதது, அவர் வார்த்தை தரையில் விடாது. அவர் சொல்லி நடக்காதது, எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அவரு அந்த அடைக்கலாங்குருவிய கூட கீழே விடல, நம்மள விடவே மாட்டாராம். இன்னைக்கு நமக்கு ரொம்ப டைம் கம்மி, சீக்கிரமா ஏசப்பா உங்களுக்கு இந்த வாரத்துல சொன்ன காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். அந்த ரொம்ப சீப்பான அடைக்கலாங்குருவிக்கு ஒரு இந்த அடைக்கலாங்குருவியை வச்சு வேதத்துல அவ்வளவு சீப்பான குருவி அதை ரொம்ப ஸ்பெஷலா ஏசப்பா மாத்திருக்காங்க. ஏன்னா இந்த அடைக்கலாங்குருவியை வச்சு அநேக காரியம் நமக்கு ஏசப்பா சொல்லி இருக்காங்க. இந்த நாள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, ஏசப்பாவுடைய இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைங்க, அவருக்கு சொந்த ஜனங்கள். இந்த சீப்பான அடைக்கலாங்குருவியே ஏசப்பா தரையில விட மாட்டார்னா, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தரையில யார் முன்பாகவும் ஏசப்பா விழுவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். 2வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலாங்குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? 5 அடைக்கலாங்குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவனால் மறக்கப்படுவதில்லையா? முதல்ல எப்படி 1 ரூபாய்க்கு 2 அடைக்கலாங்குருவி, ஆனா 2 காசுக்கு எத்தனை கொடுக்கணும்? 4 தான். 2 காசுக்கு டீச்சர், ஸ்கூல் டீச்சராக சொல்றாங்க, 2 காசுக்கு 5 கொடுக்கணுமா? 1 ரூபாய்க்கு 2 குருவினா நீங்க சொல்லுங்க, பயமாருக்கு பொதுவா கொஞ்சம் அறிவு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். 1 ரூபாய்க்கு 2 அடைக்கலாங்குருவினா 2 ரூபாய்க்கு எத்தனை கொடுக்கணும்? 4 கொடுக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கு? 2 காசுக்கு 1 எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்களாம், 5. அவ்வளவு எக்ஸ்ட்ரா சும்மா கொடுக்கிற அளவுக்கு மலிந்து போன இந்த அடைக்கலாங்குருவிக்கு குருவிய ஆண்டவர் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. வாசிங்க திருப்பி. 2 காசுக்கு 5 அடைக்கலாங்குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவனால் மறக்கப்படுவதே இல்லையா? இவ்வளவு ஏழ்மையான சீப்பான இந்த அடைக்கலாங்குருவிய மறக்காத தேவன் நம்ம யாரு? ஏசப்பா நம்ம எல்லாரையும் யாருன்னு கூப்பிடுவாரு? யாருக்கும் தெரியுமா? முதல் வாரம் யாரும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வந்துட்டீங்களோ? நம்மள ஏசப்பா எப்படி கூப்பிடுவாரு? வேதத்துல ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் எனக்கு சொந்தக்காரங்க இங்க இருக்கிறதுல? எங்க அம்மா கூட கை வைத்துல சொன்னது ஒருவேளை புரியலையோ? இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் சொந்தக்காரங்கன்னு கேட்டேன். எனக்கு எல்லாரும் ஒருத்தர் கூட கை தூக்கல, சும்மா சொல்றீங்க. எல்லாரும் சொந்தக்காரங்க. இங்க நிறைய பேருக்கு நான் பெரியம்மா, நிறைய பேருக்கு நான் சித்தி, நிறைய பேருக்கு அக்கா, தங்கச்சி, மருமகத்தி, நிறைய. எல்லாரும் என்ன பாசமா ஏய் அக்ஷா அப்படி கூப்பிட மாட்டாங்க, அக்ஷாமான்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் வயசுல பெரியவங்க எல்லாரும் மேக்சிமம் என்ன அக்ஷாமான்னு கூப்பிடுவாங்க. நிறைய பேரு பெரியம்மா, சித்தி, ஆஞ்சி அப்படி நிறைய அழகழகா கூப்பிடுவாங்க. ஏசப்பா இங்க யாக்கோப ரொம்ப அழகா கூப்பிட்டுருக்காங்க. ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய
சொல்லுகிறதாவது கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையது. ஏன் ஆளு நீ எனக்கு ஆளு, நீ என்னுடையவன்னா அர்த்தம் என்னது? நீ ஆளு. இந்த யாக்கோபை இஸ்ரவேல நம்ம எல்லாரையும் விசுவாசத்துல இஸ்ரவேலரா இயேசுப்பா ஆக்கி வச்சிருக்காங்க. நம்மள ஆண்டவர் அநேக நேரத்துல என் தாசனே, என் பிள்ளையே, எங்க அப்பா சொல்லுவாங்க மக்களே அப்படிதான் கூப்பிடுவாங்க. தங்கராஜ் மாமா உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு படி மேல போய் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாங்க. பிள்ளையே வீட்டுக்கு வெளியே வந்து கூப்பிடுவாங்க. பிள்ளையே இருக்கியா, பிள்ளை எங்க போறா, பிள்ளையே காடல, மக்களே பிள்ளை. அதை கேட்கும் போதே இருந்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சிரிக்கிறீங்கல்ல. ஏசப்பாவும் அப்படிதான், மக்களே மகனே, ஏன் பிள்ளை, நீ ஏன் தாசன். ஒருவேளை உலகத்துல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் இன்னைக்கு கூப்பிடுற அதே வாயால வேற எல்லாம் கூப்பிடுவாங்க. நாளைக்கு உங்களை கோவம் வந்ததுன்னா, என் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும், அவ கீழே ஏதாவது போட்டா, போன வாரம் ஒரு கப்ப தெரியாம கீழே போட்டுட்டான் ஃப்ரெடி. எங்க அப்பா கேட்டாங்க, ஏன் மக்களே இப்படி பண்ணு. டாடி உடனே பதில் சொன்னா, அவன் உடனே ஏன் மக்களே இப்படி பண்ணேன்னு கேட்டீங்க, நானா இருந்தா ஏன் மக்கள் இப்படி பண்ணுன்னு கேட்டிருப்பீங்க. உங்க யூஸ்வல் டைலாக் இதுதானே தாத்தா அப்படின்னு. மக்களே கூப்பிடுற அதே வாயால சில நேரம் கோவம் வந்தா அநேக விதமா நம்மள பேச ஆரம்பிப்பாங்க. அக்கா தங்கச்சி சொன்ன அதே வாயால நிறைய காரியங்கள் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். அநேக நேரங்கள்ல உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஈஸியா யாரும் ஒரு வார்த்தையில உங்களை சுக்கு நூறா உடைச்சிடலாம். பெரிய கத்தி வேண்டாம், கடப்பாறை வேண்டாம், சுத்தியல் வேண்டாம். உங்க இருதயத்தை உடைக்க ஒரே ஒரு வார்த்தை போதும். அதுவும் நீங்க எந்த தப்பும் செய்யாம யாராவது உங்ககிட்ட அநியாயமா இப்படி ஆயிடுவ அப்படி எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. யாருமே உங்களுக்கு ஒரு நாள் கேட்க யாருமே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆண்டவரே எனக்காக கேட்க வழக்காட யாருமே இல்லை, இப்படி யாருமே இல்லாததுனாலதானோ என்னவோ என்னை எல்லாரும் நொறுக்கிச்சாங்க. இந்த மாதிரி அநேக காரியங்கள் வரலாம். அப்படி வரும்போது இந்த சிட்டுக்குருவிய பார்க்கும்போது, நான் இன்னைக்கு இந்த சர்ச்ல நின்று சொல்லுகிற இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கங்க. ஏசப்பா மட்டும் உங்களை ஒரு நாளும் மறக்காத தெய்வம். என் மகளே, என் மகனே, என் தாசனேன்னு அழகா தூக்கி நடத்துகிறது நம்முடைய நல்ல தேவன், நம்முடைய ஏசப்பா. கையில் உன்னை எடுத்து வைத்து நம்ம ஏசப்பாவுடைய நல்ல குணம் இப்படிதான். என் மகனே, என் மகளே சொல்லி கையில் உன்னை எடுத்து அன்பாயரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன், ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்து கொள்வேன். ஏசப்பாவுக்கு கேரக்டர் இப்படிதான், ரொம்ப நல்ல கேரக்டர். எல்லாரும் சத்தமா என்கிற ரொம்ப பழைய பாட்டு, மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ. நம்மை மறக்காத தெய்வன். 2 காசுகளுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளை ஒன்றாகிலும் மறக்கப்படுவதே இல்லை. நம்ம ஏசப்பா நம்மளை மறக்காத தேவன். ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீ என்னுடையவன். அந்த அடைக்கலான் குருவிய மறக்காத தேவன் நம்மை மறப்பதே இல்லை. கையில் உன்னை எடுத்து அன்பாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன், ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன், ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். கையில் உன்னை எடுத்து வையாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன், ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பாப்பா, நான் அழுத நேரங்கள் உண்டு, மறக்கப்பட்ட நேரங்கள் உண்டு ஏசப்பா. அப்படி நீங்க வந்திருந்தா, அப்படி வந்த உங்களுக்குதான் ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, கையில் உன்னை எடுத்து வையாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன்,
ஆசீர்வாதம் தள்ளாது காத்திடுவேன். கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன். ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். கர்த்தர் நல்லவர், நம்மை மறக்காத தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பதான் எல்லாருக்கும் சந்தோஷம் வந்திருக்கு போல. என்ன மறக்காத ஒரு தேவன் உண்டு. இப்பதான் விசுவாசிக்கிறீங்க போல. அதே போல பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாத, என்ன ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, எல்லாருக்கும் இப்பதான் ஒரு முடிப்பு வந்திருக்கு. 8:15 ஆயிடுச்சுலாம். எல்லாரும் தெரிஞ்சுட்டீங்க போல. முதல்ல என்ன சொன்னீங்க? பக்கத்துல பயப்படாதன, ஏசப்பா அவனை தரையில விடவே மாட்டார். இரண்டாவது காரியம், இந்த அடைக்கலான் குருவிகளை மறப்பதில்லை என்றால் உங்களை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். சில காரியம் நம்ம மறக்கணும். ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு சிட்டுக்குருவி கேட்டுச்சு, ரொம்ப சோகமா போச்சு. சில காரியங்கள் சிலர் எனக்கு செய்யறாங்க, முனிவரே எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். முனிவர் கேட்டாரு, என்ன சிட்டுக்குருவி, நீ சந்தோஷமான பிறகு துள்ளிட்டே இருப்ப, இவ்வளவு சங்கடமா கவலையோட இருக்கியே அப்படின்னு இந்த சிட்டுக்குருவிட்ட இந்த முனிவர் கேட்டார். உடனே இந்த சிட்டுக்குருவி சொல்லுச்சு, முனிவரே நிறைய பேர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, திட்டுறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்க. சில நாட்கள் கழிச்சு நான் எல்லாம் மறந்து போயிடுவேன். திருப்பி அவங்ககிட்ட போய் பேசுறேன், திருப்பி அவங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்க, ரொம்ப துன்மார்க்கமா என்ன நடத்துறாங்க. நான் ஒன்னையும் மறக்க கூடாது, அதுக்கு என்ன செய்யணும், நீங்க ஒரு வழி சொல்லுங்க. முனிவர் சொல்வாரு, நீ ஒவ்வொருத்தர் உன்னை கஷ்டப்படுத்தும் போதும் ஒவ்வொரு கூழாங்கல்களை எடுத்துக்க. கூழாங்கல்ல எடுத்து அதை ஒரு பையில கட்டி உன் கால்லயோ உன் சிறகிலையோ சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லுவாரு. இது போகிற இடங்கள்ல எல்லாம் இந்த சிட்டுக்குருவியை திட்டும் போது, இந்த சிட்டுக்குருவி காயப்படும் போது, நொறுக்கப்படும் போது ஒவ்வொரு கல்லா எடுத்து, குட்டி குட்டி கல்லா எடுத்து ஒரு பையில கட்டி காலில் தூக்கிட்டே பறக்கும் சிட்டுக்குருவி. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கவனமா கேக்குறீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சிட்டுக்குருவி. சரி, இந்த சிட்டுக்குருவி கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ரொம்ப சோகமா கண்ணீர் வடிச்சுட்டே அந்த முனிவர்கிட்ட வந்தது. முனிவர் கேட்டாரு, அன்னைக்கு நீ சொல்யூஷன் கேட்ட, நான் சொல்லி தந்துட்டேன், இப்பவே எதுக்கு நீ கவலையோட இருக்க? அப்ப இந்த சிட்டுக்குருவி சொல்லுச்சு, முனிவரே எனக்கு இப்ப 2 சிறகையும் தூக்கி பறக்க முடியல. நான் மேல பறந்தா கால்ல என்ன கட்டி வச்சிருக்கேன்? நிறைய கூழாங்கல்ல கட்டி வச்சிருக்கேன். எனக்கு பறக்க மேல முடியல, ஏன்னு தெரியலன்னு சாமியார் சொன்னாரு. அந்த முனிவர் சொன்னாரு, நீதான் கேட்ட, உன்னையும் நான் மறக்க கூடாது, எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கணும். நீ அப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு உன்னையே நீ கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன்னா உன் சிறகு மேல பறக்காம, உன் சிறக மேல பறக்க விடாம அந்த வெயிட் கீழே கீழே உன்னை பிடிச்சு இழுத்துரும். நீ வாழ்க்கையில நல்லாவே இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உலகத்துல அநேக காரியங்கள், நம்ம விரும்பாத காரியங்கள், விரும்பாத மனுஷர்கள் எல்லாம் இருக்கும். ஏசுபாவுக்கு பிள்ளைங்க நம்ம எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம்ம சிறகை அடித்து பறக்கிற பிள்ளைகளாய் காணப்படணும். ஏன்னா நம்மை மறக்காத தேவன் ஒருவர் உண்டு. மூன்றாவது காரியம், இந்த அடைக்கலான் குருவியை வச்சு நமக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இது பெரிய பயம். முதல்ல இயேசுப்பா சொன்னாங்க, பயப்படாத, நீ தரையில விழமாட்ட. 2வது இயேசுப்பா சொன்னாங்க, பயப்படாத, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். 3வது இயேசுப்பா சொல்றாங்க, பயப்படாத, காரணம் இல்லாமல் உன்கிட்ட வந்த எந்த சாபமும் தங்காது. இந்த அடைக்கலான் குருவி ஒரு இடத்துல இருக்காது, சும்மா அலைஞ்சு திரிஞ்சு ஏதாவது இன்செக்ட்ஸ பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த குருவி அலைஞ்சு திரிகிறது போல அப்படியே
உனக்கு விரோதமாய் வந்த காரணம் இல்லாமல் வந்த எல்லா சாபங்களும் அப்படி போயிருமா. நம்ம ஊர்ல அநேகருக்கு இதுதான் பயம், நமக்கும் அநேகருக்கு இதுதான் பயம். முதல்ல தரையில விழுந்துருவோமோன்னு பயம், எல்லாரும் நம்மள மறந்துருவாங்களோன்னு பயம், விசாரிக்க யாருமே இல்லையோன்னு பயம். அப்படி நிறைய பயத்துலதான் நிறைய பேர் சூசைட் பண்ணிடுறாங்க. ஒரு பிள்ளைக்கு, அழகான பிள்ளைக்கு அப்பா அம்மா தம்பி எல்லாரும் இருக்காங்க, 300 பவுன் நகை கொடுத்திருக்காங்க, 62 லட்சம் ரூபாய் காரு, என்னமோ வாட்டார் நிறைய கொடுத்திருக்காங்க. 5 நிமிஷத்துல எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கங்க, நான் இப்படி இனி வாழ விரும்பலன்னு பாய்சன் சாப்பிட்டு அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. Facebook, சோசியல் மீடியா எங்க பார்த்தாலும் இந்த நியூஸ் தான். எல்லாரும் என்ன மறந்துருவாங்க, நான் அசிங்கப்பட்டுருவேன், தரையில விழுந்துருவேன், இப்படி யோசித்து அநேகர் தங்களுடைய வாழ்க்கைய முடித்து இந்த உலகத்தை விட்டு போயிடுறாங்க. அவசியமே இல்லாம நீங்க தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க. பாத்துக்கோ, இங்க கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க வந்தது போல எல்லாம் போயிடும். கஷ்டப்பட்டீங்கன்னா சொல்லுவாங்க உன் புத்திக்குதான் இந்த கஷ்டம். உலகம் அப்படிதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, சாபங்களை சிலுவையிலே ஆசீர்வாதமாய் மாற்றின நமக்கு ஏசப்பா சொல்றாங்க, இந்த அடைக்கலான் குருவி அலைந்து திரிகிறது போல காரணம் இல்லாமல் இட்ட சாபம் நம்ம நடையில தங்கவே செய்யாதான். சோதனை நேரத்திலும் பாழாது, துக்கத்திலும் மாறுதல் உணர்களிப்பார். சோதனை நேரத்திலும் மாறாத, துக்கத்திலும் மாறுதல் உணர்களிப்பார். நீ ஆழியில் விழுந்தாலும் செய்தியில் மூழ்கிட்டாலும் தூக்கி உன்னை எழுப்பேன். நீ ஆழியில் விழுந்தாலும் செய்தியில் மூழ்கிட்டாலும் தூக்கி உன்னை எழுப்பேன். எந்த சாபங்களோ எந்த பிசாசின் தடைகளோ உங்களை சேற்றுக்குள்ள சோதனைக்குள்ள அமிழ்த்தியே வைக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு, நம்ம ஏசப்பா நம்மை மறக்காத தேவன். எந்த சோதனை நேரமா இருந்தாலும், எந்த துக்கமா இருந்தாலும், ஆழியிலேயே விழுந்தாலும், நம்ம ஒரு சேருக்கு மூழ்கியே போயிட்டோம்னு நினைச்சாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நம்ம சிரிக்கிறீங்க. பைபிள் வசனம் இது. உங்கள் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கா, வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம், நீங்க வாசிக்க கேட்ட மத்தேயு 10வது அதிகாரம் வாசிங்க. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கான். டெய்லி சீப்பு வச்சு சீவனா கொட்டுதா? ஐயோ இவ்வளவு கொட்டுதா? அந்த தலையிலிருந்து விழுற முடிய கூட எண்ணி வச்சிருக்கிற ஏசப்பா உங்க நெகத்தை கூட யாரையும் வெட்டிட்டு போக அனுமதிக்கவே மாட்டாரு. சாஸ் என்ன சோதனை கொண்டு வரலாம், பிரச்சனை கொண்டு வரலாம், போராட்டம் கொண்டு வரலாம், சுத்தி சுத்தி இருக்கிற எல்லாரும் விரோதமா இருக்கலாம், உங்களை பற்றி தூஷிக்கலாம், தப்பான காரியங்கள் சொல்லலாம். நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஒரு அழகான கேரக்டர் உண்டு, ரொம்ப நல்ல கேரக்டர் உண்டு சிலருக்கு. நம்ம சில காரியம் சொல்லியிருக்கவே மாட்டோம், இல்ல நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. காலேஜ்ல அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அக்ஷா மேடம் தான் சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க. 4 தடவை சொல்லி பார்ப்பேன், பிறகு நானே யோசிப்பேன், ஒருவேளை சொல்லி இருப்பனோ, அவ்வளவு அழகா சொல்லி இருப்பாங்க, ஒருவேளை தெரியாம டென்ஷன்ல சொல்லி இருப்பனோ, நம்ம சொல்லி இருப்போமோ, அப்படி அழகா சொல்லுவாங்க. நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் இவ பண்ணா, இதெல்லாம் இவங்க சொன்னாங்க சொல்லிடுவாங்க. அநேக நேரங்கள்ல உடஞ்சு போயிடுவோம். ஜென்ஸ் ஊழியம் நடத்துற அந்த அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் ஒரு அழகான பாட்டு படிப்பாங்க. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமையற்றிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமையற்றிடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா பாடியிருப்பாரு. அதோட வேர்ட்ஸ் கொஞ்சம் அழகா இருக்கும். சொந்த பந்தங்கள் சொல்லால கொண்டுருவாங்களாம்,
மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சதி செய்தே உங்க மதிப்பை கெடுத்துருவாங்க. நீங்க இப்படிதான் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க, நீங்க இப்படிதான். நீங்க வந்திருக்கிற அநேகர் ஒருவேளை இருதயத்துல நொறுக்கப்பட்டு இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஆண்டவரே, உண்மை. நீங்க எனக்காக தான் பேசுனீங்கன்னா சத்தமா பாடலாமா? சொந்த பந்தங்கள் சொல்லா கொள்ளலாம், சொல்லால் கொள்ளலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் மகிமை எண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. இன்னைக்கு வீட்டுக்கு போற வழியில எங்கேயாவது ஏதாவது குருவிய பாத்தீங்கன்னா உங்க இருதயத்துல சொல்லணும், இந்த அடைக்கலான் குருவியை விட இந்த விசேஷித்தவர்களாய் மாற்றுகிற என்ற தகப்பன் ஒருத்தர் எனக்கு உண்டு. இந்த தரையில விழவிடாத தேவன், என்னை மறக்காத தேவன், காரணம் இல்லாம என் மேல வந்து எல்லா சாபத்தையும் நீயோ என்ன சபிச்சா, ஆனா இன்றைக்கு இருக்கிறபடியே தேவன் அவைகள் எல்லா ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று வேதம் சொல்கிறது. நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவன். இந்த 3 காரியத்தை ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. கடைசியா இந்த அடைக்கலான் குருவிட்ட ஒரு காரியம் இருந்தது, ஒரு நல்ல குவாலிட்டி இருந்தது. சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 3வது 4வது வசனம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. என்ன அழகான வசனம். ஏசப்பா, உங்க வீடுகள் அண்டையில இந்த அடைக்கலான் குருவி எங்கேயாவது போய் வீடு கட்டும். மனுஷங்க இருக்காங்கன்னு பயப்படவே செய்யாது. காக்கா மற்ற கழுகு எல்லாம் இங்க பக்கத்துல எங்கேயாவது கூடு வச்சு பார்த்திருக்கீங்களா? மனுஷங்க வாழ்ற வீட்டுல யாராவது காக்காவோ கழுகோ வீடு வச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல, ஒருத்தரும் பார்க்கல. சிட்டுக்குருவி கூடு வச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. இது என்ன பண்ணுதா, இந்த சர்ச்சில் போய் ஏசப்பாவுக்கு வீடங்களுக்கு அண்டையில அடைக்கலான் குருவி என்ன பண்ணுதான், கூடு கட்டி இருக்கான். ஆண்டவருடைய வீட்டுல நம்ம ஆர்வமா இருக்கும்போது, தேவனுடைய வீட்டில் நாட்டப்பட்டவர்களா இருக்கும்போது, தேவனுடைய காரியங்களுக்கு அடுத்தத நம்ம செய்யும் போது, தம்பி அழகா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான். நோட்டீஸ் உங்களுக்கு இல்ல, உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு கையில எல்லாம் மொபைல் வச்சிருக்கீங்க. நீங்க கஷ்டப்பட்டு யாரும் ஊழியம் செய்ய வேண்டாம், சும்மா நாங்க அனுப்பி தர நோட்டீஸ் அனுப்புங்க. யாராவது ஒருத்தருடைய குடும்பம் இது ஆசீர்வாதமா இருக்கட்டு, நம்ம செய்யற, அவனையும் சேர்த்துக்கிட்டான், நம்ம செய்யற சின்ன ஊழியம் இது அப்படின்னு. நான் அநேக நேரம் சொல்லியிருக்கேன், மைக் பிடிச்சா மட்டும்தான் ஊழியம் இல்ல. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து சர்வ் பண்றீங்கல்ல, ஒருவேளை ஒரு விருந்துல ஆண்டவரை நினைச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து சர்வ் பண்ணா கூட அதுக்கு நன்மையை கூட ஏசப்பா உங்களுக்கு தராம விடுறதே இல்லையா? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட ஏசப்பா அதுக்கு 100 மடங்கா உங்களுக்கு செய்கிற தேவன். அவர் கடன்காரனே இல்லை. ஏசப்பா யாருக்கும் மிச்சம் வைக்கிறதும் இல்லை, கடனும் வைக்கிறதே இல்லை. எல்லாவற்றையும் உங்களுக்கு 100 தனையாய் திருப்பி தருகிற தேவன். 4வது காரியமா ஏசப்பா அடைக்கலான் குருவியை வச்சு நமக்கு ஒரு நல்ல காரியம் சொல்லி இருக்காங்க. அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளால், அவருடைய பீடங்கள் அண்டையிலே நம்ம தரித்திருக்கிற பிள்ளைகளாய், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம இந்த அடைக்கலான் குருவியை விட அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கைகளை தட்டுவோமா? எல்லாரும் கைகளை தட்டி எல்லாரும் முடிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா சிரிச்சுட்டே இருக்கீங்க. இதுவரை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தடவை கூட பக்கத்துல தட்டி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மத்தேயு 10வது அதிகாரம் 35வது வசனம் ஒரு தடவை கூட வாசிங்க. பயப்படாதிருங்கள்,
ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க. நீங்க வந்தது எப்படியோ தெரியாது, ஆனா அந்த அடைக்கலான் குருவிக்கு உதவி செய்கிற தேவன் அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கலும், 1-2 அடைக்கலான் குருவி இல்ல, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் இன்னைக்கு இந்த ஆராதனை முடித்து போறவங்கள விசேஷித்தவர்களாகவே அனுப்ப போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கையை அந்த தட்டி சொல்லுங்க. கைகளை பிடிச்சு கூட சொல்ல வேண்டாம், தூக்கிட்டு இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்கள நல்லா தட்டி சொல்லுங்க. பயப்படாதீங்க. அடைக்கலான் குருவியே தரையில விழவிடாத தேவன் உங்களை தரையில விழவிடவே மாட்டார். இன்னொரு தடவை தட்டி சொல்லுங்க, பயப்படாதீங்க. அடைக்கலான் குருவியே மறக்காத தேவன் அவர் உங்களை மறக்கவே மாட்டார். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் எழுதி நிற்போமா? அடைக்கலான் குருவியை தரையில் விழவிடாத தேவன் அவர், அடைக்கலான் குருவியை மறக்காத தேவன் அவர். உங்க மேல வந்த ஒரு சாபத்தையும் அடைக்கலான் குருவி அலைஞ்சு திரியறது போல அலைய திரிய விட்டுருவாராம். அவர் பீடங்களின் அண்டையிலே உங்களுக்கு அடைக்கலம் தந்த தேவன் அவர். எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா இன்னைக்கு நாங்க நாங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, நாங்க கடந்து வந்த பாதை ஒருவேளை ரொம்ப கஷ்டமான பாதைகளா இருக்கலாம். ஏசப்பா உண்மையிலே இந்த இடத்துல யாரை பார்த்து வெட்கப்படாதீங்க. ஏசப்பாவும் நீங்களும் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனமாய் கேட்கிறவைகளுமா இருக்குமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா எங்களை மறக்காத தேவன், இந்த அடைக்கலான் குருவியை மறக்காத தேவன் அல்லவா ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகள் ஒருவேளை நிறைய பிரச்சனையின் போராட்டமான பாதைகளா இருக்கலாம். ஏசப்பா அநேக நேரங்கள்ல நான் பாடுபட்டது உண்மையா இருக்கலாம் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டது உண்மையா இருக்கலாம், நான் கேவலப்பட்டது உண்மையா இருக்கலாம். என்னை தாங்கினவர் நீங்க அல்லவா ஏசப்பா, என்னை சுமந்தவர் நீங்க அல்லவா ஆண்டவரே. அநேக நேரங்கள்ல நமக்கு அழ ஆசையா இருக்கும், ஆனா அவ்வளவுதானோ நம்ம தோற்றுவோமோன்னு அழவே மாட்டோம். அழ ரொம்ப அடக்கி வச்சிருப்போம். வேதனைகள் அநேகருடைய இருதயத்துல உண்டு. ஏசப்பா இந்த நேரத்துல உங்களோடு கூட பேசிட்டு இருக்காங்க. உங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் விசாரிக்கிற தேவன் அவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். ஒருவேளை உங்களுக்கு அழ ஆசையா இருந்தா இந்த நேரத்துல ஏசப்பாவுடைய பாதத்துல அழுது உங்க பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த இடத்துல வச்சுட்டு போயிருங்க. ஆண்டவரே, நான் நாளைய தினத்தை குறித்து ரொம்ப கவலையா இருக்கு. என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நிறைய ஏசப்பா, என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த அடைக்கலான் குருவியை நடத்தின தேவன். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஏசப்பா கிட்ட பேசுவோமா? ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா நாங்க வேதத்துல கேட்டோம்லாப்பா, இந்த அடைக்கலான் குருவியை தரையில் விழவிடாத தேவன், இந்த அடைக்கலான் குருவியை மறக்காத தேவன். எங்களை மறக்கவே கூடாது. எங்களை விசேஷித்தவர்களால் உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. என் இருதயத்தின் வேதனைகள் பாரங்கள் எல்லாம் உங்க கையில தர ஏசப்பாக்க கையில கொடுத்தா ஆண்டவர் உங்களை கையில ஏந்துகிற தேவன். இந்த நேரத்துல நீங்க என்ன காரியங்களை தேவனுடைய பாதபடியில வைப்பீங்களோ எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து தர ஏசப்பா இந்த ஸ்தலத்துல நம்ம மத்தியில உலாவுறாங்க. உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை தேவன் தள்ளாடு விடுகிற தேவன் இல்லை. உண்மையாய் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, நான் எவ்வளவு நொறுக்கப்பட்டு உடைய பாதபடியிலே வந்திருக்கிறேன், என்னை சமாதானத்தோட அனுப்புங்கப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி என்ன உங்க கையில தர்றேன் ஏசப்பா, என்ன நடத்துங்க ஆண்டவரே. என் இருதயத்துல ஒரு வேலை ஏதாவது குற்றங்கள் குறைகள் நான் பண்ண தப்பு ஏதாவது இருந்தா இன்னைக்கு மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் வேணும் ஏசப்பா. என்னை சந்தோஷத்தோட அனுப்புங்க ஆண்டவரே. ஏசப்பாட்ட முழு இருதயத்தையும் கொடுப்போமா? கையில் கையெடுத்து நெய்யாயரமணைத்து
ஏசப்பாவுடைய சமூகத்துல கண்ணீரோடு வந்திருந்தா. ஆண்டவரே, நான் மக்கள் மத்தியில கண்ணீர் விட்டா, என்னுடைய இனஜன பத்துகள் மத்தியில கண்ணீர் விட்டா, என் தகப்பன் பார்க்கும்படியாகவோ என் தாய் பார்க்கும்படியாகவோ நான் கண்ணீர் விட்டா. என் வேதனை அதிகமா இருக்கும்பா. உங்க மத்தியிலே கண்ணீர் எல்லாம் விட்டுறேன். என்ன உங்க கையில ஏந்தி அரவணைச்சு, என் மக்களே, என் பிள்ளைன்னு சொன்ன என் தேவன் என்னை அப்படியே நீங்க நடத்தணும் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க கரத்தை ஆண்டவரே விரிச்சிடாதீங்க ஆண்டவரே. என் கருத்தை உங்க கருத்துல தார ஏசப்பா. என்னை அதிகமாய் அப்பா நான் உண்மை பற்றி கொள்ளணும். என்னை அதிகமாய் உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன் ஆண்டவரே. உங்க இருதயத்தை எல்லா ஆண்டவர்கிட்ட ஒப்படைப்பீங்களா? கையில் கையெடுத்து வையாயரவழைத்து கண்ணீர்கள் யாவும் துடைத்தேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல வைத்து, ஏசப்பா நீங்க எனக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க, உன்னை தள்ளாமல் காத்துக்கொள்வேன் என்று எல்லாரும் கைகளை தட்டி ஏசப்பா நமக்கு தருகிற நல்ல வார்த்தையை நம்ம அங்கீகரித்துக் கொள்வோம். ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் சந்தோஷத்தோடு கைகளை தட்டி பாடுவோமா? கையில் கையெழுத்து வையாயரவழைத்து கண்ணீர்கள் யாவும் துடைத்தேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். சோதனை நேரத்திலும் மாறாத துக்கத்திலும் ஆறுதல் கழிப்பேன். சோதனை நேரத்திலும் மாறாத துக்கத்திலும் ஆறுதல் கழிப்பேன். நீ ஆழியில் விழுந்தாலும் செய்தியில் ஒழித்தாலும் தூக்கி உன்னை எழுப்பேன். காலம் செய்தேன் ஒழித்தாலும் தூக்கி எடுப்பேன். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்த உலக அதில் காணவரையில் நித்த சுகிடலாம். பரிசுத்த உலக அதில் காணவரையில் நித்த சுகிடலாம். கையில் கையெடுத்து மெய்யாயிரத்து கண்ணீர் கையில் கையெடுத்து வையாயரவழைத்து கண்ணீர்கள் யாவும் துடைத்தேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன். நம்முடைய எல்லா ஜெபத்தையும் தள்ளாத தெய்வம். ஒருவேளை எவ்வளவு நெருக்கத்தோடு வந்திருந்தாலும் இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல இறக்கி வச்சிருக்கீங்க. இனி இந்த கவலைகள் எல்லாவற்றையும் மறந்துச்சு விசேஷித்தவர்களாய் தேவனுடைய சமாதானத்தை கொண்டு இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து போகணும். உங்க இருதயத்தை மாத்திரம் இசப்பா கேட்கிறாங்க. இருதயத்துல கை வைத்தவர்களாய், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன உங்களுடைய சமூகத்துல ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே உமக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்ய, இந்த அடைக்கலாம் குருவி உடைய பீடங்கள் அண்டையில இருந்தது போல உம்முடைய ஆலயத்துக்கு ஒத்த காரியங்களை நான் செய்ய, உமக்காக ஒருத்தரையாவது ஆண்டவர்களை நடத்த என் இருதயத்தை உங்களுக்கு தாரே இசப்பா. அப்படி கொடுக்கிற எல்லாரையும் ஏசப்பா கைகளில எடுத்து அணைக்கிற தேவன் அவர்.
கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பார். கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பார். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு செய்வார் ஆசீர்வாதங்கள் தள்ளாது காத்து கொள்வார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். மகளே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. உலக ஓட்டம் ரொம்ப கொஞ்ச நாள். அந்த ஓட்டத்துல ஏசப்பாவுக்கு கையை பிடிச்சு நடந்தோம். உலகத்துல நம்மை விசேஷித்தவர்களாய் வைக்கிற தேவன் அவர். எந்த சோதனையிலும் எந்த துக்கத்திலையும் நம்ம ஆளிலையோ சேற்றிலையோ விழாமல் காக்கிற தேவன் அவர். அந்த நித்திய ராஜ்யத்திற்காக நம்மை ஆயத்தம் பண்ண ஏசப்பா நம்ம கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவன் அவர். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்தருனக்கு மதிலத்த மணவரை நித்தம் சுகித்திடலாமா. பரிசுத்த உலக மதிலத்த மணவரையில் நித்தம் சுகித்திடலாம். மகளே, யோ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. எல்லாரும் கைகளை உயர்த்தி கடைசியா என்ன தார இயேசப்பா, உம்முடைய சமூகத்துல என்னை விசேஷித்தவர்களா, என்னை மறக்காம என்னை தரையில விழாம எனக்கு நீர் நியமித்திருக்கிற அந்த நாள் மட்டும் என்னால நடக்குங்க இயேசப்பா. கேட்கிற இந்த நேரத்துல கேட்கிற எல்லாரையும் அப்படியே விசேஷித்தவர்களாய் மாற்றுகிற இயேசப்பா நம்முடைய தேவன்.